தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 9/6/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதத்தின் நாளாக அமைய போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ஏசாயா 35 அதிகாரம் 1 வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, பாலை நிலமும் பால்வெளியும் அகமகிழும், பொட்டல் நிலம் அக்களிப்படைந்து லீபனோன் போல் பூத்து குலுங்கும் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிரியமான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் நமக்கு கூறும் இந்த கிருபையின் வார்த்தை என்னவென்றால், வனாந்தரமாக கிடந்த நம் வாழ்க்கையை கர்த்தர் மகிழச் செய்ய போகிறாராம். அது மட்டுமல்லாமல் வெறும் வெட்டா வெளியாக எந்த மகிழ்ச்சியும் இல்லாமல் துன்பத்திலும் துக்கத்திலும் அமிழ்ந்து கிடந்த நம் வாழ்க்கையை களிப்பாகவும் செழிப்பாகவும் நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாகவும் மாற்றப் போகின்றேன் என்று இந்த வசனத்தின் மூலம் வாக்களிக்கின்றார் பிரியமானவர்களே. ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாம் இனி எந்த சூழ்நிலை நம்மை பயப்படுத்துவது போல் காணப்பட்டாலும் நாம் பயப்படாமல் நம் வனாந்தர வாழ்க்கை, நம் காடு போன்ற வெட்டவெளியான நம் வாழ்க்கையை கர்த்தர் இன்றிலிருந்து செழிப்பான வயல் நிலம் போலவும் அதை ஒரு பெரிய பூத்து குலுங்கி செழிப்பாக காணப்படுகின்ற ஒரு பகுதியை போலவும் ஒரு மகிழ்ந்து நம்முடைய அந்த அழுகையின் கூக்குரலின் சத்தத்தை எல்லாம் மாற்றி இனிமேல் நாம் மகிழ்ந்து களி கூறும்படி கர்த்தர் நம் வாழ்க்கையும் நம் சந்ததியினருடைய வாழ்க்கையும் செழிக்க செய்ய போகின்றேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே இனி கண்ணீர் படக்கூடாது, கவலைப்படக்கூடாது, நம் வாரியிலிருந்து எதிர்மறையான வார்த்தையே வரக்கூடாது. எப்பொழுதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று ஸ்தோத்திரம் மட்டுமே நம் வாயில் வரட்டும். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை இன்றே நிறைவேற்றப் போகின்றார். ஜபம். என் அன்பு தகப்பனே, வனாந்தர வழியாக காணப்பட்ட எங்களுடைய வாழ்க்கை நிலத்தை நீங்கள் மகிழ செய்ய போகிறதற்காகவும், வெட்டாவளியாக காணப்பட்ட எங்களுடைய நிலைமைகளை நீர் கழித்து நாங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ செய்ய போகின்ற கிருபைக்காக வாழ செய்ய வழிவக போகின்ற எங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக செய்ய போகின்ற எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றிற்கும் நீர் பதில் தந்து எங்களை மகிழ செய்ய போகிற கிருபைக்காக கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் ஏதேனும் அறியாமல் கர்த்தாவே மனம் பதறி ஏதே நமக்கு பிரியமாற்ற நீர் வருத்தப்படுகின்ற வார்த்தையை பேசியிருந்தால் அதற்காக மன்னிப்பு கேட்கின்றோம். நீர் எங்களுடன் இருப்பதை நிரூபித்து காட்டுங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.